ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் வந்துட்டு வீக்லி ரீடிங். இந்த வாரம் எப்படி இருக்க போகுது பார்க்கலாம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த காலா, பைல் நம்பர் 2, பைல் நம்பர் 3. ஓகே, ஸோ இந்த 3 பைலில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தேன் 1 பைல் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தாரு, அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ இந்த வாரம் பைல் நம்பர் 1க்கு எப்படி இருக்க போகுது? ஓகே, செல்ஃப் லவ். ஸோ இப்போ பைல் நம்பர் 1க்கு இந்த ஒரு வாரம் வந்துட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு தனிமையாக கொஞ்ச நேரம் டெய்லியும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ரொம்ப நேரம் இல்லைனாலுமே கொஞ்ச நேரம் வந்துட்டு தனிமையாக வந்துட்டு இருக்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் அதே மாதிரி செல்ஃப் லவ், உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அது பிடிக்குதுன்னா கண்டிப்பாக ரிக்ரெட் இல்லாமல் செய்யுங்க. ஓகேங்களா? ஸோ செல்ஃப் லவ் நிறையவே வந்துட்டு இந்த ஒரு வாரம் தேவைப்படுது. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஒரு வேண்டுதல் வேணும், இல்லைன்னா வந்துட்டு ஒரு விஷயம் செய்யறீங்க. ஸோ எந்த நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் வந்துட்டு அந்த இடத்துல செல்ஃப் லவ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கணும் இந்த ஒரு வாரம். அதாவது ஒரு இடத்துக்கு போக பிடிக்கலையா இந்த ஒரு வாரம் போகாதீங்க. பிடிச்சிருக்கா போகலாம், அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா? ரொம்ப ஒரு ஃபோர்ஸ் பண்ணி உங்களை கஷ்டப்படுத்திட்டு போயிட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இந்த ஒரு வாரம் பைல் நம்பர் 1 நோ சொல்லுங்க. எந்த இடத்துல நோ சொல்லணும் அப்படின்னு இருக்குதோ கண்டிப்பாக அந்த இடத்துல வந்துட்டு நோ சொல்லணும். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி யாரோ ஒருத்தவங்க அவங்களோட ஆசைகள், அவங்களோட ஒரு விஷஸ் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க இந்த ஒரு வாரம். அது யார் வேணாலும் இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட ஒரு ஓப்பன் கான்வர்சேஷன் இருக்கும். அதாவது மனசை விட்டு அவங்க வந்து பேசுவாங்க உங்ககிட்ட வந்துட்டு அவங்களோட ஆசைகள், அவங்களோட ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்காங்க அப்படிங்கறத வந்து சொல்லுவாங்க. அதாவது யாருமே தனக்கு இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்குன்னு ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்ற ஒரு உணர்வு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு வாரம் எஸ். அண்ட் இந்த ஒரு வாரம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சம்டைம்ஸ் வந்துட்டு ஒரு உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள்னால, இது வந்து இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ உங்களை சுற்றி யார் இருக்கிறா அவங்கனால ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு வர மாதிரி இருக்கும். அதாவது நல்லா நார்மலாக உங்கள் லைஃப் போயிட்டு இருக்கும் இந்த வீக்குமே. பட் அவங்களால உங்களோட திடீர்னு ஒரு கவலையாகிறது, திடீர்னு ஒரு மாதிரி கோவம் வர்றது, ஸோ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறது, இது மாதிரி வந்துட்டு ஆல் ஆஃப் அ சடன் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை நீங்கள் அப்சர்வ் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அது வந்து வெளி சோர்ஸெல்லாம் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிற டைரக்ட் பீப்புள்னால வரும். கெரியரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் உங்க ப்ரொஃபஷனல் இந்த ஒரு வாரம் எப்படி இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா வந்து ஒரு புதுசா ஒரு டெசிஷன் எடுப்பீங்க. ஒரு புதுசா ஏதாவது ஒரு முடிவு வந்துட்டு உங்க சைட்ல இருந்து இருக்கும் இந்த ஒரு வாரம். அண்ட் நல்லா ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணுவீங்க.
ரொம்ப ஃபோக்கஸ், கெரியரில் ரொம்ப ஃபோக்கஸாக இருப்பீங்க இந்த ஒரு வாரம். அதெல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஸோ கெரியர் பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் கிடையாது. நிறைய செல்ஃப் லவ் தேவை. செல்ஃப் லவ்னு வந்துட்டாவே வந்துட்டு பவுண்டரிஸ் ஆட்டோமேட்டிக்கலி வந்துடும். ஓகேங்களா? ஸோ நோ அப்படிங்கிறத சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிக்காதவங்க ஒன்ஸ் உங்ககிட்ட வந்துட்டு உங்களை காயப்படுத்தினவங்க, உங்களை ஹர்ட் பண்ணவங்க வந்து திருப்பி அவங்க வீட்டுக்கோ இல்லை அவங்கள வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இந்த ஒரு வாரம் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எஸ் இல்லை நோ, போகலாமா வேண்டாமா அப்படின்ற முடிவை வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ வந்து எடுக்கிற முடிவுகள், வார்த்தைகள் யோசிச்சுட்டு பேசினா நல்லாயிருக்கும் இந்த ஒரு வாரம். பேலன்ஸ். ஓகேங்களா? ஸோ பேலன்ஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். நான் கெரியரில் வந்துட்டு ஆல்தோ நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க, ஹை கான்சன்ட்ரேஷனோடு இருப்பீங்க இந்த ஒரு வாரம். பட் பர்சனல் லைஃப்பும் கொஞ்சம் கவனிக்கலாம். ஓகேங்களா? ஹெல்த் வைஸ் பார்க்குறப்போ வந்துட்டு ஹெல்த் வைஸ் நார்மலாக தான் இருக்குது. இட் இஸ் குவைட் பெரிய மேஜர் மாதிரிலாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. ஒரு இப்போ ஒரு சில பேர் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜில் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு வாரம் வந்துட்டு நார்மலாக இருக்கும் உங்கள் மைண்ட் செட்டை. கொஞ்சம் ஃபுட்டில் மட்டும் கொஞ்சம் ஹெல்த்தியாக எடுத்துக்கோங்க இந்த ஒரு வாரம். அண்ட் சி பைல் நம்பர் 1க்கு வந்துட்டு ஒரு ஆஃபர் வரலாம். அதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறீங்க, இல்லை அந்த ஃபீல்டுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஆஃபர் இந்த டைம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இருங்க பார்க்கலாம். நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எஸ், கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்துட்டு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வந்துட்டு பீப்புள் யாரோ ஒரு வெரி க்ளோஸ்டு சர்க்கிள் தான், அவங்க கூட வந்து இவங்க ஒரு ஃபீமேல் எனர்ஜி மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த பர்சன் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க மேலே ரொம்ப பொசசிவாக இருக்க மாதிரி இருக்கு. ரொம்ப பொசசிவ் அப்படின்னா நீங்கள் வந்து யார்கிட்டயாவது போய் பேசுனீங்கன்னா கூட அவங்க வந்துட்டு பிடிக்காது, நீங்கள் அவங்கக்கிட்ட தான் பேசணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அது இந்த ஒரு வாரம் வந்து அது கொஞ்சம் வெளியே தெரிய வரும். இவ்வளவு நாளாக வந்துட்டு அவங்க மனசுலேயே வச்சிருந்தாங்க அப்படின்னா உங்க மேலே எந்த அளவுக்கு அந்த பாசம் இருக்கு, எந்த அளவுக்கு அந்த ஒரு பொசசிவ்னஸ் இருக்கு அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு வாரம் அழகா வந்து தெரியும் ஒரு சில பேருக்கு. ஓகேங்களா? ஸோ பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்கு இந்த ஒரு வாரம். பட் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப மேஜர்லாம் இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதை இக்னோர் பண்ணிட்டீங்க, அதை அப்படியே கண்டுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஒரு சின்ன விஷயத்த நீங்க அப்படியே மனசுல போட்டுட்டு யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அது பெருசாயிடும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு வாரம் அது மட்டும் பண்ணாதீங்க. ரைட். ஸோ பைல் நம்பர் 1 முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு வாரம் வந்துட்டு நீங்க பிரைட் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்க, அது கொஞ்சம் ஃபேவர் பண்ணும் உங்களுக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ இந்த வாரம் பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு எப்படி இருக்கு, என்ன மெசேஜஸ் வருது பார்க்கலாம். Let them go. Do it for you. See, straight message. Pile number 2க்கு வந்துட்டு இந்த ஒரு வாரம் வந்திருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ், யார் உங்க லைஃப்ல இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ இருக்கட்டும், போகணும்னு நினைக்கிறவங்கள போக விட்டுருங்க. Let them go. அதாவது இந்த ஒரு வாரம் உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு டிராமா நடக்குது, சும்மா இந்த பீப்புள் வந்துட்டு இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்றது,
அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில்லியான ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அது ரொம்ப ஓவரா டிராமா லெவலுக்கு கொண்டு போயிட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் யாரோ பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்துட்டு நீங்க டாலரேட் பண்ணிக்கணும், அதை சகிச்சுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. போறேன்னா போய்க்கோ அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் வந்துட்டு இந்த ஒரு வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பைல் நம்பர் 2க்கு. சரிங்களா? எதையுமே நினைச்சு வருத்தப்படாம இருக்கிறேன்னா இரு, போறேன்னா போ அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் வந்துட்டு இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட மைண்ட் செட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். ஒரு ஹோப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ராங்கான ஒரு ஹோப். அதாவது ரொம்ப இவ்வளோ நாளா வெயிட், ஒரு ஒரு பாரத்தை சுமந்துட்டு வந்துட்டு இருந்தவங்களுக்கு நீங்க இந்த ஒரு வாரம் எந்த அளவுக்கு ஒரு கூலான ஒரு ஆட்டிடியூட்ல வந்துட்டு பிஹேவ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அந்த பாரம் இறங்கும். ஸோ பைல் நம்பர் 2 வந்துட்டு ரொம்ப, அதாவது உங்களோட லைஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப்டர் லாங் டேஸ் ஒரு நல்ல ஒரு ஹோப் இந்த ஒரு வாரம் தெரியும், ஒரு பாசிட்டிவ் சைன் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்க டெஃபினெட்லி பைல் நம்பர் 2 இந்த ஒரு வாரம் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கொஞ்சம் ஒரு ஃபேமிலி டூர் மாதிரி எங்கேயாவது ஒரு லாங் டிஸ்டன்ஸ்க்கு போங்க, கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அதே மாதிரி வந்துட்டு உங்க பேர்ல, உங்க ஃபேமிலி பேர்ல அர்ச்சனைகள்லாம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலி ஓவரா கனெக்ட் ஆனீங்கன்னா ஒரு நல்ல பிளெஸிங் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த ஒரு வாரம் வந்துட்டு உங்களுக்கு திடீர்னு யாரோ ஏதோ ஒரு நல்ல நியூஸ் நீங்க ஒரு மனசுலேயே நினைச்சிட்டு இருப்பீங்க, திடீர்னு உங்களுக்கு கையில பூ கொடுத்துட்டு போவாங்க. ஸோ இது பாசிபிள் இருக்கு. நீங்க கோயிலுக்கு போறீங்கன்னா இவ்வளவு நாள் எப்படி போயிருந்தீங்களோ இன்னைக்கு, ஐ மீன் இந்த ஒரு வாரம் அதுக்கான ஒரு பிளெஸிங்கே டிஃப்ரெண்டா இருக்கும். திடீர்னு பூ உங்க கைக்கு வரும், இல்லைன்னா ஒரு நல்ல மெசேஜ் உங்களை நோக்கி வரும், இல்லைன்னா யாரோ ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்துட்டு ஒரு நல்ல பிளெஸிங் கொடுத்துட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துட்டு பைல் நம்பர் 2க்கு இந்த ஒரு வாரம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ அது வந்து என்னன்னா உங்களோட இந்த டார்க்கான டேஸ், கஷ்ட காலங்கள், அதாவது இந்த ஏமாத்துறது, இந்த ஏமாந்து போறது, அதே மாதிரி இந்த சீட்டிங்கு, இது இது எல்லாமே வந்துட்டு ஒரு எண்டுக்கு வருது. ஓகே. ஸோ அந்த இந்த இந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா யார் அதுக்கு காரணமா இருக்காங்களோ அவங்கள விட்டுருங்க உங்க லைஃப்ல இருந்து. லெட் தெம் கோ. அவங்களோட ஸ்டோரி எண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் அந்த பர்சன் உங்க லைஃப்ல விட்டு போயிட்டாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைன் இருக்கு. சி யூ காட் விக்டரி கார்டு ஆல்சோ. சி இந்த கார்டை பார்க்குறப்பவே வந்துட்டு டெஃபினெட்லி உங்களுக்கு ஒரு நல்ல ஹோப் இருக்கு. ஸோ இந்த ஒரு வாரம் வந்துட்டு நீங்க எது செய்யறதாக இருந்தாலும் உங்களோட எதிர்காலத்தை மைண்ட்ல வச்சுக்கிட்டு செய்யுங்க. ஓகேங்களா? அண்ட் பேசுற அந்த கம்யூனிகேஷன், வார்த்தைகள் கொஞ்சம் வந்துட்டு ஃப்ரெண்ட்லியா இருந்தா பெட்டரா இருக்கும். இந்த ஒரு வாரம் மட்டும் ஃப்ரெண்ட்லி, அதாவது ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட ஈஸியா கனெக்ட் பண்ண பாருங்க. ஏன்னா பைல் நம்பர் 2க்கு யூஸ்வலி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நிறைய உதவி செய்வாங்க இந்த ஒரு வாரம். ஓகேங்களா? ஜஸ்ட் வீட்டுக்குள்ளே இல்லாம வெளியே போங்க, ரேண்டமான பர்சன்ஸ் கிட்ட பேசுங்க. இப்போ பைல் நம்பர் 2 வந்து ஒரு சில பேர் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா இருக்கீங்க, யாராவது ஒரு ஷாப்புக்கு போறீங்க, ஒரு கடைக்கு போறீங்கன்னா கூட அங்க பேசினா கூட 2 வார்த்தை மட்டும் பேசிட்டு வரீங்க. ஸோ ஒரு நார்மல் கான்வர்சேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு கேஷுவலா ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வாரம் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒரு பிளெஸிங், ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு செய்தி உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும் இந்த ஒரு வாரம். கெரியர்ல பொறுத்த வரைக்கும் ஏதாவது திடீர்னு ஒரு புது ஐடியா வரும், ஆனா வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப அது செய்ய மாட்டீங்க. இந்த ஒரு வாரம் வந்துட்டு என்ன ஐடியா வந்தா கூட அது நீங்க செய்யவும் மாட்டீங்க. நீங்க செய்யறேன்னு போய் உட்கார்ந்தா கூட ஏதோ ஒரு சூழ்நிலைகள் தடுக்கும். ஸோ கெரியர் வந்துட்டு கொஞ்சம் ஒரு புதுசா ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு வாரம் சேலஞ்சா தான் இருக்கும். அது ஒரு விஷயம். ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கவனம். ஹெல்த் வைஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்துட்டு கொஞ்சம் கவனமா இருக்கிறது பெஸ்ட். அதாவது முடிஞ்ச அளவுக்கு அமைதியா இருக்க ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டிலயோ இல்லை நீங்க அதிகமா வந்துட்டு எந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்றீங்களோ ஜஸ்ட் உங்க மைண்டை சைலன்ஸ் பண்ணுங்க அந்த இடத்துல. ஓகேயா? இல்லை என்னால் அப்படி இருக்க முடியாதுன்னா வெளியே போங்க. ஜஸ்ட் கோ அவுட்.
அண்ட் இந்த ஒரு வாரம் வந்துட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு ஹோப் அப்படிங்கிறது பைல் நம்பர் 2க்கு இருக்கும். சரி, ஸ்ட்ராங்கான ஒரு ஹோப் கார்டு தான் வந்திருக்கு. சரி, யாரோ ஒருத்தவங்க உங்க கூட அட்டாச் ஆகணும்னு ட்ரை பண்றாங்க. அது இந்த ஒரு வாரம் வந்து ஆல் ஆஃப் அ சடன் அவங்க கிட்ட இருந்த ஒரு டெக்ஸ்டோ இல்லைன்னா ஒரு திடீர் பாசம் சொல்லுவோம்ல, திடீர்னு எங்க இருந்து பாசம் வருது அப்படின்னு. ஸோ அதெல்லாம் திடீர்னு இந்த ஒரு வாரம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு உங்களோட அட்டாச் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் கவனம், கோவம் அதிகமா வர மாதிரி இருக்கு. ரொம்ப அப்படியே சகிச்சுக்கிட்டு ரொம்ப டாலரேட் பண்ணிட்டு இந்த ஒரு வாரம் வந்துட்டு ஒரு சில மொமெண்ட்ல இருக்கிற மாதிரி தெரியுது. ஜஸ்ட் காம். ஓகே, சரி, பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு உங்களோட கஷ்டம் எதுவா இருக்கட்டும்ங்க, லெட் தெம் கோ, அவ்வளவுதான். உங்களுக்காக அதை பண்ணுங்க. டைரக்ட் ஸ்ட்ரெயிட் மெசேஜ். ஏன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, சரி, உங்களுக்கான அந்த கஷ்ட காலங்கள் எண்ட் ஆகி ஒரு நல்ல காலம் வந்துகிட்டு இருக்கு. சரி, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். ஸோ இது யாருக்கு ரெசனேட் ஆகுதோ நீங்கள் அதை வந்து எடுத்துக்கோங்க. பட் ஆனால் அது மோஸ்ட்லி வந்துட்டு நிறைய பீப்புளுக்கு வந்துட்டு கஷ்டகாலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருக்கும். அதில் டெஃபினெட்லி ஏதோ ஒரு ப்ராப்ளமாவது சால்வ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பர்சன் டு பர்சன் வந்துட்டு டிஃபர் ஆகும் இந்த ஒரு விஷயம். ஓகே, ஸோ அதனால தான் வந்துட்டு ஒரு ரீடிங்லேயும் நான் சொல்றது என்னன்னா, உங்களுக்கு இது சூட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா நீங்க வேற பைல் பார்த்துக்கோங்க. ஸோ ஜென்ரல் ரீடிங்னு வரப்போ உங்க சூழ்நிலைக்கு நீங்களே மேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ that's all for pile number 2. Thank you. pile number 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். Wait. ஓகே, இந்த ஒரு வாரம் ஒரு சில பேருக்கு அந்த செல்ஃப் ரியலைசேஷன் இருக்கும். செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னா நீங்க உங்களோட வேல்யூ, உங்க லைஃப், உங்களோட வேல்யூ, உங்க எதிர்காலத்தை பத்தி யோசிப்பீங்க, ரொம்ப யோசிப்பீங்க இந்த ஒரு வாரம். அதாவது பயம்ங்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட இன்னொரு பக்கம் வந்து பிளானிங் இருக்கும். உங்க ஃபியூச்சருக்கு ஒரு என்ன பண்ணலாம், என்ன செய்யலான்னு. இன்ஃபேக்ட் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப யோசிப்பீங்க, அது ரிலேட்டடாக நிறைய விஷயம் ரிசர்ச்சும் பண்ணுவீங்க. எஸ்பெஷலி நைட் டைம்ஸ் உங்களோட அதிக யோசனைகள் வந்துட்டு இந்த ஒரு வாரம் வந்து நைட் டைம் தான் வந்து நிறைய இருக்கும். இப்போ ஏதோ ஒரு சூழ்நிலைகள் நீங்க வந்து ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா பைல் நம்பர் 2 அதுல இருந்து ஆக்சுவலி நீங்க வெளியே வர மாதிரி தான் இருக்கு. ஸ்ட்ராங்கா ரொம்ப ஒரு நெருடலான ஒரு விஷயத்துல இருக்கீங்கன்னா அந்த பிரச்சனை பெருசாகிறதுக்குள்ளார அது மறைஞ்சிரும் இந்த ஒரு வாரம். See, you got strength, Empress. Okay, 5 of Cups reverse. Wonderful, wonderful. Pile number 3. இந்த ஒரு வாரத்தை அழகா யூஸ் பண்ணுங்க. திங்ஸ் நிறைய விஷயங்கள்ல வந்து மாற்றங்கள் இருக்கு. வெரி வெரி பாசிட்டிவா இருக்கு. சி ஃபர்ஸ்ட் இது ரெண்டுமே வந்து ஒரு நல்ல மெசேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்கு. அண்ட் another 2 செட் ஆஃப் கார்டு பாருங்க. இதுலயும் ஒரு நல்ல மெசேஜ் வந்திருக்கு. உங்களுடைய பாஸ்ட் இஸ் எண்டிங். உங்களோட பாஸ்ட் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு ஒரு கட்டத்திலையுமே வந்துட்டு அது கொஞ்சம் எண்ட் ஆகிட்டு தான் வருது. ஓகேங்களா? ஸோ உங்களோட ஃபியூச்சர், உங்களுக்கு அடுத்து வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இனி ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அண்ட் இந்த ஒரு வாரம் வந்துட்டு நீங்க கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருங்க. ஏன்னா ஒரு மேஜரான ஒரு ஃபேஸ் வந்துட்டு பார்ப்பீங்க. அதாவது நீங்க வந்து இந்த ஒரு வாரம் உங்க லைஃப்ல இல்ல ஒரு பீப்புள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப ஒரு முடிவெடுக்கணும் நீங்க. ஸோ அந்த ஒரு குழப்பத்தை கொண்டு வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது எப்படின்னா வந்து
உங்களோட பாஸ்ட் இப்போ ஒரு சேலஞ்சா வரும் இந்த ஒரு வாரம் முக்கியமா. அதாவது உங்க பாஸ்ட்ல வந்து யாரு இல்ல எந்த ஒரு சூழ்நிலைகள் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துச்சோ அந்த சூழ்நிலைகள் இப்போ உங்களுக்கு ஃபேவரா வர மாதிரி இருக்கும். உங்களுக்கு உங்களை ரொம்ப காயப்படுத்தினவங்க இப்போ உங்களுக்கு ஃபேவரா நிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க கஷ்டப்பட்டு மூவ் ஆன ஒரு விஷயத்துல இப்போ அன்பு பாசம்ங்கிற மாதிரி திருப்பி ஒன்று சேர ட்ரை பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதாவது உங்களுக்கு பிடிக்காதவங்க திருப்பி உங்ககிட்ட வந்துட்டு ஒன்று சேரணும் அப்படின்னு ட்ரை பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்க என்ன மாதிரியான ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கறத வந்து ரொம்ப கவனமா வந்து யோசனை பண்ற ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு வாரம் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் உங்களோட கெரியர்லயுமே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா புதுசான ஒரு சேலஞ்சஸ் இருக்கும். அதாவது ஒரு டைம்லயுமே வந்துட்டு புது டாஸ்கை வந்துட்டு ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிற பைல் நம்பர் 3க்கு இந்த டைமுமே வந்துட்டு வேற மாதிரி இது வரைக்கும் நீங்க உங்களோட கெரியர்ல ஹேண்டில் பண்ணாத ஒரு டாஸ்க்கு தான் வந்துட்டு ஹேண்டில் பண்ணுவீங்க. ஓகே, அதாவது உங்க வேலை வித்தியாசமா இருக்கும் இந்த டைம்ல. ஓகே, ஸோ இந்த ஒரு வாரம் வந்துட்டு ஏதாவது ஒரு கோர்ஸ் படிங்க. நீங்க உங்களோட ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி படிங்க. அப்படி இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு பேஷன் ஒன்று இருக்குல்ல. இப்போ ஒரு சில பேர் ஐடி கம்பெனில வேலை செய்வீங்க, பட் ஆனால் உங்களோட விருப்பம் வேறையா இருக்கும். டிசைனிங் பிடிக்கும், இன்டீரியர் டிசைனிங் இல்லை ஃபேஷன் டிசைனிங் இல்லை ஸ்போர்ட்ஸ் மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அப்போ எந்த ஒரு விஷயத்த வந்துட்டு லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணிடுங்க இந்த ஒரு வாரம். அண்ட் போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் பைல் நம்பர் 3 உங்களுக்கு ஒரு விஷயம் வந்துட்டு மனசுல இருக்கு. ஆக்சுவலி மனசுக்குள்ளார ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா இருக்கு. வெரி போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல். அந்த வீனஸோட எனர்ஜி வந்துட்டு அவ்வளோ அழகா வந்து காமிக்குது. சரி, இந்த 2 கார்டும் பாருங்களேன், ரொம்ப ரொம்ப பார்க்குறப்ப அவ்வளோ பாசிட்டிவ் அண்ட் ஃபேவரேட்டாக தான் இருக்கு. ஸோ இந்த ஒரு வாரம் வந்துட்டு பைல் நம்பர் 3 வந்துட்டு நீங்க ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு உங்களை ரொம்ப போல்டா வந்துட்டு காமிச்சுக்குவீங்க. உங்களோட ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும், நீங்க வந்து நடக்கிற விதம் பேசுற விதம் வந்துட்டு ரொம்ப அப்படியே பயங்கர ஒரு டிஃப்ரெண்டான போல்டான ஒரு பர்சனா வந்துட்டு காமிப்பீங்க. இது வந்து ரொம்ப நாளா மனசுக்குள்ள இருந்த ஒரு விஷயம் இந்த டைம் வந்துட்டு வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகே, சி பாசிட்டிவ் எனர்ஜி நல்லா இருக்கு பைல் நம்பர் 3க்கு. அண்ட் இந்த ஒரு வாரம் வந்து உங்க ஃபெமினைன் எனர்ஜி நல்லா இருக்கும். அதாவது ஃபெமினைன் எனர்ஜி அப்படின்னா ரொம்ப இந்த லவ் ஒரு எல்லாரும் எப்படி வந்துட்டு ஒரு லவ்வுக்காக ஏங்குவாங்க, அந்த மாதிரி உங்ககிட்ட வந்துட்டு உங்களோட லவ்வுக்கு வந்துட்டு பீப்புள் டெஃபினெட்லி வந்து சரண்டர் ஆவாங்க. ஒரே ஒரு விஷயம், ப்ரொடெக்ட் யுவர் எனர்ஜி. சரி, நீங்க போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் நான் சொல்லிட்டேன். ஏதோ ஒரு தைரியமா ஏதோ ஒரு வேலையை செய்ய போறீங்க இந்த ஒரு வாரம். ஸோ டெஃபினெட்லி பீப்புளோட வந்து அட்டென்ஷனை எடுக்க போறீங்க. பீப்புள் உங்களை நோட்டீஸ் பண்ணத்தான் போறாங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா உங்களை பத்தி பேசுவாங்க. நீங்க வந்து அதுக்காகவே ஏதோ ஒன்று பண்ணணும்னு பண்ணுவீங்க இந்த ஒரு வாரம். கம்முன்னு இருக்க மாட்டீங்க. பைல் நம்பர் 3 ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா டெஃபினெட்லி நீங்க அதை செய்யத்தான் போறீங்க. ஸோ இந்த டைம்ல வந்துட்டு உங்க எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. டெஃபினெட்லி ஒரு ஈவில் ஐஸ் ஒரு ஜெலசி எல்லாம் வந்துட்டு மறைமுகமா இருக்கும் இந்த ஒரு வாரம். ஹெல்த் வைஸ் நார்மல், நல்லா இருக்கும். ஆக்டிவா இருப்பீங்க, பட் சூப்பர் ஆக்டிவ்னு இல்லை, பட் ஆக்டிவா இருப்பீங்க. அண்ட் மோஸ்ட்லி பைல் நம்பர் 2 சூப்பர் ஆக்டிவ்னா அது லேட் நைட்டு தான் பயங்கர சூப்பர் ஆக்டிவா. அப்போ உட்காந்துட்டு எதிர்கால ரிலேட்டடா வந்துட்டு பிளான் பண்றது, புக் எடுத்து வச்சு படிக்கிறது, இல்லைன்னா வந்துட்டு ஏன்னோ அப்போ டிராவலிங் போறேன்னு சொல்றது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கைண்ட் ஆஃப் லிட்டில் பிட் சின்ன ட்ராமாலாம் கூட இந்த ஒரு வாரம் இருக்கும். ஸோ இட் இஸ் ஃபன், அவ்வளோதான். சரி, பைல் நம்பர் 3க்கு இந்த ஒரு வாரம் நல்லா இருக்கு. ரொம்ப இட்ஸ் பாசிட்டிவாகவும் இருக்கு, ஒரு ஃபன்னாவுமே வந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ that's all for pile number 3. Thank you.